கடந்த 23ஆம் தேதி எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் எதிர்க்கட்சிகளின் அரசியல் கட்சி தலைவர்களை சந்தித்த போது ரணில் விக்ரமசிங்க நீதிபதிகளின் ஓய்வூதிய வயதை நீடிக்கும் பரிந்துரை உள்ளிட்ட விடயங்களை அடிப்படையாக கொண்டு சங்கத்தினரின் சந்திப்பொன்று நடைபெறவுள்ளதாக தெரிவித்தார். இன்று நாம் இங்கு அரசியல் கட்சிகள் கூடுவதைப் போன்று நாம் நினைவிற்கொள்ள வேண்டும். வேறு பல சக்திகளும் உள்ளன. திங்கட்கிழமை மகா சங்கத்தினர் பாரிய மாநாடொன்றை கூட்டியுள்ளனர். புதன்கிழமை சட்டத்தரணிகள் அழைக்கப்பட்டுள்ளனர். அவ்வாறாயின் இந்த விடயம் தொடர்பாக நாம் அனைவரும் இணைந்து எவ்வாறு செயற்படுவது என்பது குறித்து நாம் இங்கே ஒரு இணக்கப்பாட்டை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ரணில் விக்ரமசிங்க கூறியவாறு கொழும்பில் உள்ள இலங்கை கண்காட்சி மாநாட்டு மையத்தில் இந்த மாநாடு இன்று நடைபெற்றது. இதனை ஏற்பாடு செய்த சபையின் தலைவர் குழுவில் இந்திரா காரே தம்மரத்ன தேரர், அக்கலகட சிறிசுமன தேரர், மெதகொட அபேதிச தேரர், கப்புகொல்லாவ ஆனந்தகித்தி தேரர், லெக்கும் தெனிய பியரத்ன தேரர் உள்ளிட்டோர் அங்கத்துவம் வகிக்கின்றனர். මේ දේශය දැන් ධර්මයේ ආලෝකයෙන් පිරියත. சுகா சங்கர்ச சாமகி எனும் துணைப்பொருளின் கீழ் நடைபெற்ற இந்த மாநாடு ஐக்கிய தேசிய கட்சியின் உத்தியோகபூர்வ பேஸ்புக் பக்கத்திலும் வஜ்ர அபேவர்தனவின் உத்தியோகபூர்வ பேஸ்புக் பக்கத்திலும் நேரலையாக ஒளிபரப்பப்பட்டது. ஜாதிக பிரச்சனையாக ஆகமிக பிரச்சனையாக கதா கரப்புவாம இது நாட்டில் ஒரு தேசிய பிரச்சனை, மத பிரச்சனை பற்றி பேசும்போது நமக்குள்ள வலி என்னவென்று கேட்கும் அளவிற்கு இந்த அரசாங்கத்தின் ஆசீர்வாதத்துடன் நடத்தப்படும் சமூக ஊடகங்களில் சேறு பூசும் நபர்கள் முன் வந்துள்ளனர். இத்தகைய ஆபத்தான சூழ்நிலைகள் வரலாறு முழுவதும் இந்த சாசனத்திற்கும் நமது தேசியத்திற்கும் வந்து சேர்ந்துள்ளன. அந்த சந்தர்ப்பங்களில் உயிரை பணயம் வைத்து உயிரை தியாகம் செய்தவர்களும் இருந்தனர். சிறைச்சாலையில் சோறு சாப்பிட்டவர்களும் இருந்தனர். அப்படியாயின் இன்று அவர்கள் ஆற்றிய சமூக பொறுப்பை நாட்டுக்காக நிறைவேற்ற நவீன பிக்குவுக்கு வரலாற்று ரீதியாக ஒதுக்கப்பட்ட பொறுப்புள்ளது. அந்த வரலாற்று ரீதியாக ஒதுக்கப்பட்ட பொறுப்பை நிறைவேற்றுவதற்காகவே நாம் இன்று ஒன்று கூடியுள்ளோம். கலகுட அத்தை ஞானசார தேரர் சங்க மாநாட்டின் சங்க பிரகடனத்தை சமர்ப்பித்தார். රටත්දයත් සමයත් සුරකිමු සුඛා සංඝස සාමග්ගී යම් යම් ආගමික නායකයන් තැන් තැන්වලදීද சில சமய தலைவர்கள் அங்கேயும் இங்கேயும், சில அரசியல் தலைவர்கள் அறியாமலும் செய்யும் பிரகடனங்களுக்கு மத்தியில் கூறப்படும் விடயங்களை ஒரு அடிக்கோடாக வரைந்து கொண்டால் அரசியலமைப்பு திருத்தமோ அல்லது புதிய அரசியலமைப்பு வரக்கூடும். அது இவ்வளவு பெரியதாக இருக்காது. 20 தலைவர்கள் திருத்தப்பட்ட அரசியலமைப்பு எங்களிடம் உள்ளது. அதனால் மற்றும் ஒரு அரசியலமைப்பு திருத்தம் வரும் என்று நான் நினைக்கவில்லை. வரவிருக்கும் அந்த அரசியலமைப்பில் தற்போதுள்ள பௌத்தம் எனும் அத்தியாயம் பாதுகாக்கப்பட்டால் நன்றாக இருக்கும். උද්ධාගම කියන පරිච්ඡේදය රැක්කුන් இதேவேளை சஜித் பிரேமதாச மற்றும் சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் அசித்த நிரோஷன தெரிவித்த கருத்து தொடர்பில் முன்னாள் அமைச்சர் உதய கம்மன் பிளவும் கருத்து தெரிவித்தார். சட்டத்தரணிகள் சங்கம் நாளை நடாத்துவதற்கு ஏற்பாடாகியுள்ள கூட்டத்தில் எவ்வித கட்சி பேதமின்றி அனைத்து சட்டத்தரணிகளும் பங்கேற்பார்கள் என எதிர்பார்ப்பதாகவும் கம்மன் பில தெரிவித்தார். சட்டத்தரணிகள் சங்கம் என்பது யார் ஆட்சியில் இருந்தாலும் வரலாறு முழுவதும் நீதித்துறையின் சுதந்திரத்திற்காக போராடிய ஒரு தொழில்முறை அமைப்பாகும். சட்டத்தரணிகள் சங்கத்தின் போராட்ட வரலாற்றை பற்றிய புரிதல் இன்மையினால் பாராளுமன்ற உறுப்பினர் அசித்த நிரோஷன் அத்தகைய அறிக்கையை வெளியிட்டு சட்டத்தரணிகள் சங்கத்தையும் அதன் தலைவரையும் அவமதிக்கும் நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளார். இந்த அறிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதுடன் கட்சி வேறுபாடின்றி இந்த நாட்டில் உள்ள அனைத்து சட்டத்தரணிகளும் ஜூலை 29ஆம் தேதி நடைபெறவுள்ள சட்டத்தரணிகள் சங்கத்தின் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பார்கள் என நான் எதிர்பார்க்கின்றேன். பீப்பிள்ஸ் டுமாரோ அமைப்பின் நிலைப்பாடு இவ்வாறு அமைந்துள்ளது. எதிர்க்கட்சி என கூறிக்கொள்ளும் சிதைவுகள் ஒன்றிணைவதை நாட்டு மக்கள் காண்கின்றனர். இவர்கள் ஒன்று கூடி வருவதை பார்க்கும்போது மரண சடங்கு வீட்டில் சீட்டு விளையாடுவதற்கு செட்டாகும் குழுவை போன்றே உள்ளது. இந்த நாட்டின் மக்கள், இந்த நாட்டின் எதிர்க்கட்சி ஒன்று கூடி வருவதை எதிர்பார்த்து இந்த நாட்டின் மிக முக்கியமான சந்தர்ப்பங்கள் சில உள்ளன. நாட்டில் போராட்டம் ஒன்று நடைபெற்ற, நாட்டில் பொருளாதார வீழ்ச்சி அடைந்த வேளையில் அந்த எந்த ஒரு எதிர்க்கட்சியும் ஒன்றாக திரண்டு மக்களுக்காக தீர்வை தேடுவதை நாம் காணவில்லை. நாட்டில் போர் நிலவிய காலகட்டத்தில் நாட்டில் பொதுவான பிரச்சனையாக இருந்த, பொது எதிரியாக இருந்த அந்த போருக்காக ஒன்றாக இணைந்து செயற்படுவதை நாம் காணவில்லை.
ஆனால் தற்பொழுது வெள்ளப்பெருக்கின் போது வந்த கீரியும் பாம்பும் ஒரே மரத்தில் இருந்து கொண்டு சமநிலைப்படுத்துவதைப் போல இவர்கள் ஒரே இடத்தில் கூடியுள்ளனர். இந்த நேரத்தில் பொருளாதார நெருக்கடியோ அல்லது வேறு தர்க்கமோ நாட்டில் இல்லாத வேளையில் நீதிமன்ற நீதிபதிகளின் பதவிக்காலத்தை நீடிப்பது என்ற பிரச்சனையை முன்னிறுத்தி எதிர்க்கட்சி ஒன்று திரண்டு தனக்குள்ள பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்ள முயல்கின்றது. இப்போது எதிர்க்கட்சிக்கு உள்ள பிரச்சனைகள் என்ன? அவர்களுக்கு எதிராக உள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பாக இந்த நாட்டில் வழக்குகள் விசாரிக்கப்படுகின்றன. தினந்தோறும் சிறைசாலைக்கு செல்கின்றார்கள், தண்டனை பெறுகின்றார்கள், சிறைவாசம் அனுபவிக்கின்றார்கள். இதனால் எதிர்க்கட்சி ஒன்றிணைந்துள்ளது. மக்களின் பிரச்சனைகளுக்காக, மக்களின் தேவைகளுக்காக இந்த எதிர்க்கட்சி அணிதிரள்வதை நாம் காணவில்லை. மக்களுக்காக குரல் கொடுக்க முடியாத எதிர்க்கட்சி இந்த நேரத்தில் குழம்பிய குட்டையில் மீன்பிடிக்க முயல்கின்றது. சட்டத்தின் முன் அவர்களுக்கு தண்டனை கிடைக்கும் நிலை உள்ளது. இதனால் மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்த எதிர்க்கட்சி முயற்சிக்கின்றது. நீதிமன்ற பிரச்சனைகளை கையில் எடுத்து தமது அரசியலை முன்னெடுத்து செல்ல முயல்கின்றது. ரணில் விக்ரமசிங்கவினர், சஜித் பிரேமதாசவினர், நாமல் ராஜபக்சவினர் மேடைகளில் ஒருவரை ஒருவர் விமர்சித்துக் கொண்டு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் திருடர்களுடன், மத்திய வங்கி திருடர்களுடன், மோசடிக்காரர்களுடன் சேர மாட்டோம் என்று கூறிய அரசியல் கட்சிகள் இப்போது ஒன்றாக இணைந்து தங்களது அரசியல் வேலை திட்டத்தை செயல்படுத்த முயற்சிக்கின்றனர். மக்கள் மீது போராட்ட காலத்தில் தாக்குதல் நடத்திய, மக்களை ஒடுக்கிய, மக்களை சிறைகளில் அடைத்த தரப்பினர் இன்று மக்கள் நலனுக்காக என கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். எதிர்க்கட்சியிடம் மக்கள் என்ற முறையில் வலியுறுத்துகின்றோம். நாட்டில் சாதகமான விடயம் நடக்கும்போது அரசியல் சூதாட்டத்தின் மூலம் ஆதாயம் தேடும் நிலைமையினை உடனடியாக நிறுத்த வேண்டும். මර්ධනය කරපු ජනතාව හිරගෙවල් වල දාපු පාර්ශව අද එකට එකතු වෙනවා ජනතාව වෙනුවෙන් කියලා.